குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. நெஞ்சார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் ஜிவி கிருஷ்ணா. ஒவ்வொரு வாரம் சுவாமிகளோட நிறைய விஷயங்கள், நிறைய பக்தர்கள், அடியார்கள் அவங்களுடைய குறைகளை, பரிகாரங்களை, ஜாதகங்களை கேட்டு, திசைகளை கேட்டு வாழ்க்கையில் நல்ல திசையை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நேரலையில் நிறைய நேயர்கள் காத்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரான மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர், புத்தக பிதாமகன் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா. சிறந்த அறிஞராகவும் எழுத்து வேந்தராகவும் வெற்றிகரமான நூலாசிரியராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுக்கும் நமது நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், அந்த வார்த்தையை சொல்லும்போது வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சுவாமிஜி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வாக்கியத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது சுவாமிகளோட நம்ம கூட பயணம் பண்ணுற ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நாயகரை அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் சுவாமிஜி. திடஞானி தரிசனமே தேவ பூஜை, திடஞானி தரிசனமே தியானத்தின் வெற்றி, திடஞானி தரிசனமே செய்யும் ஜபதபங்கள், திடஞானி தரிசனமே அனைத்துக்கும் மேவியதாகும். அப்படிப்பட்ட பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை எல்லோருக்கும் இந்த நல்ல வேளையிலே முருகப்பெருமானுடைய திருவருளோடு கிடைக்கப்பெற்று துன்பமெல்லாம் அகன்று இன்பப் பெருவாழ்வு ஒவ்வொருவரும் வாழ பலமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுப்பா கிருஷ்ணா. காலை வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி ஷூட்டிங்லேருந்து நேரம் வந்துட்டுக்கிற பொழுது ஏன் சுவாமிஜி? அதான் கேட்டோம்பா. இல்லை சுவாமிஜி, எடுத்ததே ஓப்பனிங் கூட அப்புறம் சொல்லிக்கலாம். காலர் இருக்காங்க, முதல்ல எடுத்துட்டு அப்படி நாங்கள் காலர் பார்த்துலாம். இனிய காலை வணக்கம். முதல் அது ஸ்னேயர். ஹலோ வணக்கம்மா. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார், நாங்கள் பாண்டிச்சேரியில இருந்து பேசுகிறோம். சந்தோஷம்மா. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பையன் சார் ஜெயசூர்யா, ம் மேஷராசி, ம் அஸ்வினி நட்சத்திரம், ம் மீன லக்னம், ரைட். 98 வருஷம் பிறந்தது, 30ஆம் தேதி அம்மா அவருடைய நவம்பர் 30. அவருடைய பெயரும் வயதும் சொல்லுங்க. சார் வந்து மேஷராசி, வயசு 25. இல்லைங்க, பையன் பேர் கேட்டம்மா நான். பையன் பேர் சார் ஜெயசூர்யா. ஜெயசூர்யா. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். வணக்கம் சார். நல்லா இருங்கம்மா. பையன் வந்து ஒரு பிசினஸ் பண்ணுங்க சார், அதுவும் மூடியாச்சு. அம்மா, நீங்க பேசுறது தெளிவா கேட்கலம்மா. நீங்க கொஞ்சம் பிசினஸ் பண்ணாங்க சார். சரி அதுவும் சக்சஸ் ஆகல. சரி, முடியாச்சு. சரி. இப்பதான் சார் ஒரு வேலைக்குன்னு போறோம். அது நல்லா இருக்கணும். கிட்டத்தட்ட 15 வருஷமான போராட்டமா அது. ம். சின்ன பிள்ளையில இருந்தே சரியில்லைம்மா. 6 வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை இருக்குமா. ம். இது நீங்க வந்து தேவையில்லாம தொழில் ஆரம்பிச்சுக்கணும்னா கடனா தான் ஆகும். அவர் பணத்தை ஒழிச்சிருவாருமா. ம். அது வந்து 33 வயசு வரைக்கும் சரியா வராதுமா. ம். அதுக்குள்ள சிக்கல் இருக்கு. இதுல நடுவுல கல்யாண போக்குவரத்துனால அதுலயும் சிக்கல் வரும். ம். அதனால கொஞ்சம் அதை பார்த்து தான் செய்யணும். பரிகாரம் சொன்னாலும் செய்ய மாட்டாரு அவரு. இல்லைங்க சார், கோயில் பூஜை அதெல்லாம் செய்வாங்க சார். செய்வானா? கோயிலுக்கெல்லாம் ரொம்ப சிவன் முருகன். அப்படியா? அப்படின்னா ஒன்றும் வேணாம். 3 செவ்வாய்க்கிழமை நம்ம ஆசிரமத்துக்கு வர சொல்லுங்க. ஒரு 9 நெய் தீபம் ஷடாட்சர முருகனுக்கு வந்து சிவப்பு நிற திரி திரிச்சு பன்னீர்ல ஊற வச்சு அந்த திரி போட்டு தீபம் போட்டுட்டு அங்க 3 சுத்து பிரகாரத்தை ஓம் சரவண பவாய ஹிரிமுன்னு சொல்லி அடிப்பிரதட்சணமா சுத்தி வரணும். ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை கல்லால மரத்துல அங்க கேட்டீங்கன்னா வழிபாடு சொல்லுவாங்க. என்னன்னு இப்ப செவ்வாய்க்கிழமை இது போடும் போது அதை கேட்டுக்க சொல்லுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை செய்ய சொல்லுங்க. அது கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். ஆனா 33 வயசுக்குள்ள முதல்ல போட்டு வியாபாரமோ தொழிலோ செய்யக்கூடாது. அது வரைக்கும் அவர் வேலைக்கு போறது தான் நல்லது. அதுக்கு முன்னாடி போய் ஏதாவது செஞ்சாருன்னா அது நஷ்டம்தாம்மா வரும். 27-30மா. நல்லதும்மா. நன்றி. நல்லதும்மா. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்தலாம். காலை வணக்கம்.
ஐயா பணிவான வேண்டுகோள், தயவு செய்து டிவி வால்யூமா கம்மியா வச்சிருங்கம்மா. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ அம்மா நீங்க பேசுறது கேக்குது. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார் சுமதி அம்பத்தூர்ல இருந்து பேசுறோம் சார். சென்னை அம்பத்தூர். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. எனக்கான கேள்விதான் சார். ம் சொல்லுங்கம்மா. 21/12/1986 சார். சரிங்க. சிம்மராசி மக நட்சத்திரம். ரைட். 37 வயசாவது. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க சுமதிமா. சொல்லுமா சுமதி, சொல்லுமா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுமா. சாமிஜி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. என்ன குழந்தை இருக்கு சார்? மருத்துவம்லாம் பார்த்துட்டீங்களாம்மா? பாத்துட்டேன் சார். பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? பாத்துட்டே இருக்கோம். ஏன் நீங்க பேசுறது கொஞ்ச நேரம் பொறுத்து கேக்குது? அவங்க டிவி பார்த்துட்டே பேசுறாங்க சுவாமிஜி. ஹலோ சாமிஜி. கண்ணு, டிவி அப்புறம் பார்த்துக்கலாம், இணையத்தில் கூட வந்துடும், நீ என்கிட்ட பேசு. ஹலோ சொல்லுங்க சாமிஜி. மா டாக்டர்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு தான் கொஞ்சம். என்ன சொல்றாங்கம்மா? அதான் எனக்கும் பிரச்சனை இருக்கு, அவருக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நான் வருதோ பார்த்தோம் சாமிஜி. அப்பவும் எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகல சாமிஜி. சரிம்மா. அம்மா இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து சிலதை கேட்க முடியாது. நேரலை வரிசையில் 2 பேரும் எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்க முடியாது இல்லையா? நீங்கள் 2 பேருமா வந்து நேரில் பாருங்கம்மா. என்ன பண்ணலாம்? என்னம்மா பரிகாரம் என்ன பண்ண முடியுமா சாமிஜி? அதனால யூஸ் இருக்காதுமா. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் எது ஒன்றும் நல்லது. வைத்தியமா பரிகாரமா, இல்லை பரிகாரமும் வைத்தியம் சேர்த்து பண்ணணுமா என்னங்கிறத பார்த்தா தான் கண்ணு கரெக்டாக சொல்ல முடியும். டைரெக்டாக நீ கேட்குறேன்ட்டு நான் பாட்டு பரிகாரம் சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. நல்லதுமா, நன்றி. ஒவ்வொரு வாரமும் இந்த வந்து பணிவான வேண்டுகோளை கேட்டுட்டு இருக்கோம். அதை வந்து ஒவ்வொரு வாரம் தவறாமல் நானும் கேட்டுட்டு இருக்கேன். தயவு செய்து மன்னிச்சுக்குங்க. உங்கள் டிவி வால்யூமை மியூட்டில் வச்சுருங்க. கிடைக்கிற இந்த வாய்ப்பு ரொம்ப அரிய வாய்ப்பு. நிறைய பேர் வந்து நேற்று இரவு 2 மணி, நள்ளிரவு 2 மணிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய பேக் அண்ட் டீமில் சொல்லுவாங்க ஃபோன் அடிச்சுனே இருக்குப்பா அப்படின்னு. அதனால் தயவு செய்து லைன் கிடச்சிதுன்னா கரெக்டான நெட்வொர்க் இடத்துல வந்து உங்கள் கேள்வியை கேளுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் டிவி வால்யூமை மியூட்டில் வச்சு டிவியை பார்க்காதீங்க. நன்றி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம்மா. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். அம்மா யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. எனக்காக தான் கேட்கணும். என் பேர் மல்லிகா. 53 வயசாகிறது. சிம்மராசி மக நட்சத்திரம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. குருவே வணக்கம் ஐயா. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. சொல்லுங்கம்மா. என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோட குறையெல்லாம் தீர்ந்து நல்லா இருக்கணும். தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க ஐயா. நான் காலம் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? அம்மா 2 இருக்குமா. சரி ஐயா. 1 எல்லா சின்னதெல்லாம் பெருசா பாவிச்சுக்கிறது. 2 பாசம் வச்சு அந்த பாசத்துல நிறைவு கிடைக்காததுனால வெறுப்பாய் போறது. கண்டிப்பா யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சா எல்லாரும் என்ன பழிக்கு சொல்றாங்களே பேர் எடுத்துக்கிறது. தப்புன்னு தெரிஞ்சா அதை அடக்க முடியாம கேட்டுவிட்டு அதுலயும் கெட்ட பேர் எடுத்துக்கிறது. சின்னதா வயிற்று வலி வந்தா கூட அது கேன்சரா இருக்குமான்ற சிந்தனை வந்து பயப்படுறது. கை கால் விழுந்துருமான்ற பயம் வர்றது. எது பண்ணாலுமே பணம் தங்காதது, விரயமாகிறது, கௌரவத்தை விட முடியாம பரிதவிக்கிறது. எல்லாம் கூட பிறந்தவங்க கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்களேன்னு அழுவுறது. இதெல்லாம் நடக்கும் கண்ணு. இதெல்லாம் வந்து ஒரே வழிதான் இருக்குமா. பரிகாரம்னா நல்ல பரிகாரம்னா உனக்கு ஒரே பரிகாரம் தான்மா. உன்னை நீ மாத்திக்கணுமா. நீ இதெல்லாம் மாத்திக்காம என்ன பரிகாரம் செஞ்சாலும் வழிக்கு வராதுமா. இதே மக நட்சத்திரத்துல ஒரே ஒரு முறை காளஹஸ்தி போயிட்டு உங்க பேர்ல ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஆசிரமத்துல அனுகிரக வாராகிக்கு இப்ப கூட அமாவாசை வருது இல்ல, திங்கட்கிழமை. அந்த மாதிரி ஒரு 3 அமாவாசை பூஜைக்கு பங்கு கொள்ளுங்க. மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா தெரியும். ஏன்னா உங்களுக்கு ராகு தேசம் வேற ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப சிக்கலா இருக்கும். உடம்பு படுத்தும், தேவையில்லாம தொல்லை வரும். பாத்துக்குங்க.
சரி ஐயா, காலாஸ்திரிக்கு போய் உத்தராபிஷேகம்னு கேட்டா தெரியுமா? இல்ல நம்ம அதுக்கு ஏதாவது ஆமாம், அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு தனி நேரம் ஒதுக்கி இருப்பாங்க, அங்கே போய் கேட்டால் சொல்லுவாங்க. மக நட்சத்திரத்தில் பண்ணணும். சரி ஐயா. ஐயா, என் பேரு மல்லிகா, அது சரியா இருக்குமா? நல்ல பேர் இல்லை, 53 வயசில் மாற்றணும்னு நான் சொன்னேன்னா அவங்க கேட்பாங்க 53 வயசில் மாற்றணுமான்னு. மாற்றிக்கிறீங்களா? சரி ஐயா, சொல்லுங்க. ஆமாம், அது என்ன மங்கை வாணின்னு வச்சுக்கோங்க. மங்கை வாணி. சரி சரி ஐயா. நல்லதுமா, நல்லது ஐயா. நன்றி. அடுத்த காலர் பார்த்துலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா, நாங்க மதுரையில இருந்து பேசுறோங்க ஐயா. ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ஐயா, ஜெயச்சந்திரிகா. இப்ப வயது ஜெயச்சந்திரிகா, மிதுன ராசி, திருவாரூர் நட்சத்திரம். வயது 29 நடக்குதுங்கய்யா. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. சரிங்க ஐயா. ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஜெயச்சந்திரிகா. எல்லாமே கேட்டாரு சுவாமிஜி. யாரு ஜெயச்சந்திரிகா? யாரு? என் மக சார். சரி சரி, என்ன வயசாச்சுமா? வயசு 29 நடக்குது. திருவாதிரை தானே சொன்னீங்க? ஆமா. சரி சரியா. கல்யாணத்துக்காக கேட்கணுங்கய்யா. ஏன் இன்னும் முடியலையா? 3 பிள்ளைகளுமே கல்யாணம் வேணாம்னு சொல்றாங்க ஐயா, என்னன்னே தெரியல. உங்களுக்கு 3 பேர் பட்ட பிள்ளைங்களா? இல்ல, ஒரு பொண்ணு, மூத்தது பையன், 3வது பையன். 3 பேருமே வேணாங்கிறாங்க. ஆமாங்க ஐயா. அம்மா, இது வந்து கொஞ்சம் 3 விஷயம் இருக்குங்க. சொல்லுங்கய்யா. உங்க அப்பா கூட பிறந்த பெண்கள் இருக்காங்களா, அத்தைங்க? இருந்தாங்க, இறந்துட்டாங்க. இல்ல, அது அப்புறம் அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்களா? அப்பா கூட பிறந்தது எங்க அப்பா கூட பிறந்தது ஒரு தம்பி ஒண்ணு, அப்பா ஒண்ணு, அவ்வளவுதாங்க ஐயா. வேற யாரும் இல்ல. பெண் வாரிசுனா இப்போ உங்க குடும்பத்துல உங்க அம்மா கூட பிறந்தவங்க இருக்காங்களா? எங்க அம்மா கூட பிறந்தவங்க இப்பதான் இறந்தாங்க, 1 வருஷம் ஆகுது. இல்ல, அவங்க நல்லா இருந்தாங்களான்னு கேக்குறேன். அவங்க நல்லா தான் இருந்தாங்க. இல்ல, அவங்களும் கஷ்டப்பட்டு தாங்க இருந்தாங்க. இல்ல, கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா உங்க வீட்டுல சொல்லுங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான, இது வந்து பிரம்மஹத்தியில வந்து சுருஹத்தி தோஷம்னு ஒன்று இருக்கு. சரிங்க. அதுதான் இப்படி பண்ணோம். இந்த மாதிரி வேண்டான்னு சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும். இதுல காதல் இருக்கலாம், உடல் ரீதியா இயலாமை இருக்கலாம், இல்லை தான் செட்டில் ஆகலை, அதுக்கப்புறம் நான் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு இருக்கலாம். நீங்கள் பண ஒரு விஷயத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கலாம். அது உண்மைதாங்க. அந்த பலவீனம் வந்து இவரை நம்பி நம்ம என்ன செய்யறது வச்சுக்கிட்டுங்கிற மாதிரி உங்கள் மேலேயே வந்து அவங்க சொல்லலாம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மைய கருத்து ஒன்று இருக்கு. உங்கள் வீட்டிலேயே பாம்படிச்ச தோஷம் கண்டிப்பாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாம்பு புத்தை இடிச்சு விவசாயம் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். யாராவது உங்கள் வீட்டில் பெண்கள் துர்மரணம் அடைஞ்சது அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. யாரு? பெண் குழந்தை வந்து ஏதோ கேப்பக்குள்ள இறங்கி இறந்ததா கேள்விப்பட்டேன். இல்லை, அது அந்த பிரச்சனை வேற கொஞ்சம் இருக்கு. இதுக்கு முழு தீர்வு எடுக்கணும்னா நம்ம நேரில் பார்க்கறது தான் நல்லதுங்க. சரிங்க. ஏன்னா இதுக்கு நான் நிறைய தனியாக பிரித்து எடுத்து சொல்லுவேன். பாருங்க, எல்லாருக்குமே வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கும். சரிங்க. நினைவாற்றல் மறக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாரும் ஒன்றா உட்காந்திங்கன்னா வரும். இது எல்லாம் அதோட லிங்க் தான். எனக்கு வந்துங்கய்யா, நாங்க வந்து எங்க அப்பாவுக்கு 2 தாரங்கய்யா. நான் மூத்த தாரத்து பிள்ளை, 8வது ஆள் நானு. அண்ணன் தம்பியோட யாரு கூட பேசாம தனியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இல்ல, அது முடியாதுங்க. அதுதாங்க ரீசனே, அதுதான் பிரச்சனையே. அதை தான் நான் சொல்ல வந்தேன். இது உங்க பிள்ளைங்களுக்கும் அப்படிதான் இருக்கும், உங்க பிள்ளைங்களுக்கும் அப்படியே தான் போகும். ஆமா, நீங்க பாருங்க, உங்க ஜாதகத்தை எடுத்தா இந்த குருங்கிற கிரகமும் சுக்கிரன் என்ற கிரகமும் மொத்த பேருக்கும் ஒரே மாதிரி கெட்டு இருக்கும். அது பார்த்தா தான் தெரியும். அது நீங்க வந்து பாத்துருங்க. நல்லதுங்க, நல்லதுங்க. நன்றி. கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி சுவாமிகள் வந்து சில விஷயங்கள் நேரில் பேச முடியாதனால நேரில் வர சொல்கிறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி சரியாக கண்டுபிடிச்சிங்க சுவாமி. எதுக்கு ஐயா 8 பேரோட நல்லுறவு இல்லைன்னா அவன் என்னத்த பண்ணுறது? ஐயா, இதுதான் அந்த சுருஹத்தி 8 பேர் 2-3 பேர், ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல. சுருஹத்தி தோஷம் வந்துருச்சுன்னா ஐயா, பிள்ளைங்க வேணாம், கல்யாணம் வேணான்னு சொல்கிறதுக்கும் பல காரணம் இருக்கும் ஐயா. நடந்தாலும் பிரச்சனை ஆகிடும். அது வந்து நம்ம யதார்த்தமாக நினைக்கிறோம் இன்றைக்கி இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேருடைய கருத்து இருக்குது. ஆனால் நாம் அனுபவ ரீதியாக அது இப்போ நேரடி வயசுலேயே பார்க்குறோம். இல்லை,
கண்டிப்பா சுவாமிஜி. இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஒரு பெண் வீட்டில் பிறந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டுள்ள அந்த பாம்புகளுடைய ஆக்னி வந்து வந்துடும் ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்புக்கு சம்மந்தப்பட்டது அஸ்வினி, மகம், மூலம், அப்புறம் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அந்த வீட்டில் பிறவி எடுக்கும் ஐயா. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கும்போது இதுதான் இதை சரிப்படுது. இப்போ நான் அதை கலரி எடுக்கலாம், அரை மணி நேரம் அவருக்கே தேவை. இப்போ நான் அதை மொத்தத்தையும் சொல்லி எடுத்தேன்னா 1/2 hour அவருக்கே போயிடும். அப்புறம் நம்ம ஒரு ரெமிடி கொடுக்கணும், அதுக்கு ஒரு 10-20 நிமிஷம். இப்போ ப்ரோக்ராமே முடிஞ்சிடும். கண்டிப்பா சுவாமிஜி. அதான் பதிச்சிடலாம். காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ ஐயா நீங்க லைன்ல இருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? நான் குட்டம்பாளத்துல மாரிமுத்துன்னு சொல்லி பேசுறேன். சாமிஜிக்கு ரொம்ப வணக்கம். சுவாமிஜி கிட்ட பேசலாம். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. என் பையனுக்கான கேள்விதான். ஆ, அவன் நல்லா படிக்கிறான், திடீர்னு பார்த்து சுத்தமா படிக்க மாட்டேன்றான். ஞாபகம் மாதிரி அவனுக்கு அதிகமா இருக்குது. சுவாமிஜி கிட்ட கொடுக்குற பேசுங்க. ஹலோ சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம், நல்லா இருங்க, சொல்லுங்க. பையன் பேர் ரஞ்சய் பிரசன்னா. என்னம்மா? வெங்கட பிரசன்னா. ம், ரஞ்சய் பிரசன்னா. சித்திர நட்சத்திரம், துளாராசி. சரி. அவனுக்கு ஞாபகம் மாதிரியா இருக்கு. இன்னொன்னு பயப்படுறான், எதுக்காவது பயப்படுறான். நைட்டு இருந்த போன வைக்கிற மாதிரி பயப்படுறான். சரி சரி. அவனுக்கு நீங்க நல்லா ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் சாமிஜி. என்ன பயம்னா என்ன மாதிரி பண்றான்? சும்மா தனியா எங்க போனா கூட போக மாட்டான். என்ன வயசாச்சு? அவனுக்கு 13 வயசு ஆகுது. சரி சரி. ரொம்ப பயப்படுறானா? வருவான் சாமி. அவன் எங்க 14ஆம் தேதி வரும். 14ஆம் தேதி வருவான். ஸ்பெஷல் பூஜைக்கு வருவான். இல்ல, ரொம்ப 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 அந்த ஸ்பெஷல் பூஜை வந்து இதுக்கு ரொம்ப ஏதுவானது. ஏன்னா அவனுக்கு ராகுதேச. ஆமா, புரியுதா? ஆமா சாமிஜி. இதுல ஒரு அதிசயம் பாருங்க, ராகுதேசத்துல இருக்கிற பசங்களாம் நிறைய பொய் சொல்லும். நம்பர் 1 அது அவன் கரெக்டா தான் பயப்படுறானான்னு பாத்துக்குங்க. நம்பர் 1. சரி சார். நம்பர் 2 உங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பெருசா முன்னேற முடியாத போயிடுதா? ஆமா சாமி. இது கடன்லயே இருந்துட்டு இருக்கீங்களா? ஆமா சார், கரண்ட் இருக்குதானா? எதுல போனாலும் அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, நான் செஞ்சா எனக்கு நல்லா இல்லைன்னு வரீங்களா? இல்ல, ஓரளவுக்கு நான் பரவாயில்ல. ஆனா நிறைய பேர் கெட்ட பேர் நிறைய வாங்கிருக்கிறேன். சரி, பையன் வரட்டும், நம்ம அன்னைக்கு அதுலயே சரியாயிடும். சரி சாமி. ஒன்னும் அதை பத்தி யோசிக்க வேண்டாம். சரி சாமி. அதுலயே அந்த நான் தானே மந்திரம் சொல்ல போறேன், நீங்க வாங்க, அது சரி பண்ணிடலாம். சரி சாமி. எங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்ல குறையில்லாத தீர்காயுசா தீர்க்க சுகங்களையா நல்லா இருங்க. ரொம்ப நன்றி சாமி. நல்லது நல்லது. நன்றி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம் ஐயா. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து மோகன் பேசுறேன். மோகன் ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம். என்னுடைய மனைவியோட அக்கா பையன் கேட்க போறேன். அவர் பேர் மெல்வின் ஜெனம். ஓகே. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. அவர் வயது அப்படியே சொல்லிடுங்க. 17. ம், சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கங்க, நல்லா இருங்க. மனைவியோட தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா குறையெல்லாம் தீர்ந்து நல்லா இருங்க. சாமிஜி, இப்ப அந்த பையனுக்கு வந்து 12th எழுதியிருக்கா. சரி. உடம்பு ப்ராப்ளம் இருக்கு. அவனுக்கு வந்து அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி அலர்ஜி மாதிரி உடம்புலாம் அரிக்குது. சரி. இப்ப திட்டு அந்த ஏதோ இது வண்டு கடிச்ச மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. எல்லா மருத்துவத்துக்கும் போயிட்டு வந்துட்டா ஒன்னும் சரியாக மாட்டேங்குது சாமிஜி. சரி சரி. அது என்ன ப்ராப்ளம் கேக்குது? அது ஒண்ணும் இல்லைங்க. சித்திர நட்சத்திரம்னாலே செவ்வாய் பிறந்த சாமிஜி. அஸ்தன்னாக அப்போ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது என்ன வயசு சொன்னீங்க? 17 வயசு ஆகுது. ஓ ஓ. தமிழ் மாதம் எந்த மாதத்துல பிறந்தாருன்னு தெரியுமா? தமிழ் தை மாசம். அப்படியா? ஆமா சாமிஜி. தை மாசம். சரி சரி. அவருக்கு கூட பிறந்தவங்க அடுத்து யாராவது இருக்காங்களா? தம்பியோ தங்கச்சி இருக்காங்க கூட. ஓகே. அந்த 15 வயசு. ஓகே ஓகே. இல்லை, இது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது பூச்சிக்கடிங்கிற மாதிரி தான் தெரியுது. சரி சாமிஜி. பாம்பு புத்து மண் எடுக்கணும், புத்து மண் கொஞ்சம் எடுத்துக்கணும். சரி சாமிஜி. ஆத்து மணல் கொஞ்சம் எடுத்துக்கணும். சரி சாமிஜி. களிமண் கொஞ்சம் எடுத்துக்கணும். சரி சாமிஜி. பசு கட்டி வச்சிருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மண் எடுத்துக்கணும். ஆமா, யானை நிக்கிற இடத்துல கொஞ்சம் மண் எடுத்துக்கணும். கோயில்ல அந்த மாதிரி இடத்துல எடுத்துக்கலாம். சரி சாமிஜி. அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மண்ணுகள் எல்லாம் எடுத்துட்டு ஜலிச்சுக்கணும். சரி சாமிஜி. நல்லா அதை காய வச்சு ஜலிச்சுட்டு பவுடர் மாதிரி ஆக்கி அதில் தண்ணியில் குழச்சிட்டு மேலே பூசிட்டு
1/2 மணி நேரம் காலையில் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தில் நிற்க வைக்கணும். சரி சாமிஜி. அதுக்கப்புறமா அதை எடுத்துருங்க. திக்தகா கஷாயம்னு ஒரு டானிக் இருக்கு. 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளை கொடுங்க. சரி சாமிஜி. ஏன்னா அது வந்து அவன் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ராகு தசை இப்போ அது சரியா இல்லை. சரி சாமிஜி. அது நோய் கொடுக்கும், படிப்பை தடை பண்ணும், கோவத்தை கொடுக்கும், சொல் பேச்சு கேட்காது, பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரி சாமிஜி. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி. முடிஞ்சிச்சுன்னா இப்போ ஒரு தம்பி பேசினார் பாருங்க, இந்த பூஜை நடக்குது இல்ல, ஆமா சாமிஜி, அதுல வந்து பங்கு கொள்ள சொல்லுங்க. 14ஆம் தேதியா சாமிஜி? ஆமாங்க ஆமாங்க. சரி சாமிஜி. சாமிஜி இப்போ வந்து எனக்கு மனைவிக்கு வந்து 2 வாரத்துல இருந்து டெலிவரி டேட் கொடுத்திருக்காங்க. சரி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத தாயும் சேயும் நலமா நல்லபடியா வெளியே வந்து நல்லா இருங்க சாமிஜி. அந்த பையன் 12th பாஸ் ஆயிரோட சாமிஜி. அது தாராளமா, அது ராகு தசைங்கிறதுனால கொஞ்சம் பயம், ஆனா பாஸ் பண்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சாமிஜி. நல்லது நல்லது. நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சாமிஜி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம் கிருஷ்ணா, நான் புனிதா பேசுறேன், கரூர் மாவட்டத்துல இருந்து. அக்கா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ உங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க. பையனுக்காக கேட்க போறேன். சாகசன், கும்பராசி, சதய நட்சத்திரம், மிதன லக்னம். வயது 4. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கக்கா. சொல்லுமா கண்ணா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. சாமிஜி, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன் சாமி. நல்லா சொல்லுமா. இது 8 திசைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சாமி. அதுல தென்மேற்கு திசையில வந்து மந்திரம் சொல்லி 4 நாள்ல வந்து வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாங்க சாமிக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி சரி. புக்ல பாத்துட்டா? ஆமாங்க சாமி, புக்ல இங்க அதனால எப்படி பிரச்சனைகள் அந்த புக்ல சாமி. ஆமா 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 ஆமா, அது ஃபாலோ பண்ணங்க சாமி. 4 நாள் தான் சாமி வீட்டுக்கு வாடகைக்கு வந்துட்டாங்க. வெரி குட். அது எனக்கு பாதி நன்றினா இன்னொரு பாதி நன்றி ரவி தமிழன் ஐயாக்கு சொல்லிடுமா. அவருக்கு நன்றிங்க சாமி. மகிழ்ச்சி புரியுதாமா. இன்னொரு இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சாமி. புக்ல ராகு கேது இது இருக்கும்லங்க சாமி, 148 பேஜ் நம்பர். அது வந்து இப்ப 4 வாரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சாமிஜி. வெரி குட்மா. மாற்றம் தெரியுதா? நான் 4 வாரம் ஃபாலோ பண்ற சாமி. 2 வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினேங்க சாமிஜி. எங்க இதுலயா, லைவ்லயா? ஆமாங்க சாமி. இப்போ இன்னைக்கு லைவ் உனக்கு லைன் கிடைக்குதா? இன்னைக்கு நேத்து 4வது வாரம் முடிச்சுங்க சாமி, இன்னைக்கு லைன் கிடைச்சிருச்சு. ஐயோ, நீ அப்ப 2 புக்கா வாங்கி வச்சுக்கோ வீட்டுல. சரி, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடு. எவ்வளவு பலன் அடையிற பாரு. லைன் கிடைச்சதுதான் பெரிய விஷயம் சாமிஜி. பையனுக்கு அடிக்கடி வந்து சளி தொந்தரவு இருந்துட்டே இருக்கு சாமிஜி, உடம்பு முடியாம போயிருது. பெயரே வித்தியாசமா இருக்குமா. சாகசன். சாகசன் சாமி தான் சாமி வச்சாரு. எனக்கு யாருன்னு தெரியல, நான் ஞாபகத்துக்கு இல்லையா. சளி தொல்லை இருக்கதான் செய்யுமா. 15 வயசு வரைக்கும் அது நம்ம கொண்டு போகணும். அது இருக்கத்தான் செய்யும். அது சரியா கொஞ்சம் நேர்ல பார்த்து, சளியில பல விதம் இருக்கு. அது எந்த விதம் தெரிஞ்சுக்கிட்டு மருந்து எடுக்கிறது நல்லது. ஆனா ஆரம்பத்திலே அதை சரி பண்ணிக்கோங்க. அதுதான் அது வந்து பார்க்க சொல்லுமா. ஆயிடுச்சோடா கண்ணா. சாமி, அவன் சித்திரை மாசம் தான் சாமி பிறந்தான். நீங்க சித்திரை மாசத்தை பத்தி சொன்னீங்களே சாமிஜி, அதெல்லாம் உண்மைதான். அதான் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சாமிஜி வீடு கட்டணும். இப்ப நல்லா இருக்கு சாமிஜி. அவனுக்கு உடம்பு ஒண்ணுதான் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. இல்ல, அது சரி பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை. இப்ப 14ஆம் தேதி பூஜைக்கு வரையாமா? அவனை கூப்பிட்டு வரியா? இன்னும் இல்லைங்க சாமிஜி, அதுக்கு புக் பண்ணலைங்க சாமி. அவன் சதய நட்சத்திரமா, ராகுல தான் பிறந்திருப்பான் அவன். சரிங்க சாமிஜி. அது கூட சளி பிடிக்கும். ஏன்னா ராகு தேசம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது அது 4 வயசு தானே ஆகுது. ஆமாங்க சாமிஜி. அது கண்டிப்பா இந்த சளி பிடிக்கிறது, மந்தமாக்குறது, படிப்பை தடை பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குமா. அதுல கலந்துக்க நல்லதுமா. சரிங்க சாமிஜி. நல்லது கண்ணா. நன்றி. சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஆத்ம சங்கமம் நேரலை வெற்றி திறவுல இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, அதுக்கப்புறம் வளர்பிறை பஞ்சமி, 14ஆம் தேதி சிறப்பு பூஜை, அகண்ட பாராயணம், பேக் டு பேக் ஆசிரமமே வந்து கோலாகலமாக இருக்க போது. அதை பற்றி நிறையா விஷயங்கள் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் மனசில் இருக்க ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா சுவாமிஜி? வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஆத்ம சங்கம் நேரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு வாரம் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் ஹோல்டில் போட்டு விட்டுறீங்க. மண்டையில் குடஞ்சிக்கினே இருக்க அந்த மரம் மனிதன் ரிலேட்டடாக டெய்லி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதை பரிசீலனை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஐயாவுடைய கேள்வி வந்து கண்டினியூட்டி இருக்கு. இந்த போன வாரத்துக்கு முன் வாரம் அந்த மரம் பத்தி கேட்டீங்க, அந்த கேள்வியோட நம்ம நேயர்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது சரி. ஆனால் கிரகங்களுக்கும் மரங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் கேட்கிறேன் என்றால்,
கல்லால மரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளும் போதி மரத்தடியில் புத்தர் அமர்ந்திருப்பதையும் பார்க்கிறோம். அதுபோல ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல விருட்சம் இருப்பதையும் நாம் அறிவோம். இதன் காரணத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று போன முறை சுவாமிகள்கிட்ட கேட்டிருந்தேன். அப்போ அந்த கல்லால மரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க. முக்கால்வாசி சொல்லிட்டு வரீங்க. மேலே ஒரு கொஞ்சம் சொல்லிட்டு மேலே மற்ற மரங்களை பற்றி. ஏன்னா அது வந்து குருவனுடைய அம்சமாக இருந்தது. தட்சிணாமூர்த்தி அங்கே சனகாதிகள், சனகர், சனந்தனர், சனகுமரர், சனாதனர் 4 பேர் அங்கே இருந்து சடகர உபதேசம் பெற்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஐயா. சித்தர்கள். அதாவது ஐயா, எந்த ஒரு விஷயமே கிரகங்களை தழுவாமல் இருக்கவே இருக்காது ஐயா. மரம் செடி கொடிகளுக்கும் சூரியன் சந்திரனுடைய விஷயம் வேணும் ஐயா. அது இல்லைன்னா அது மரம் வளர்க்காது, துளுத்து இருக்காது. அப்போ கிரகங்கள் பதிவு தான் ஒவ்வொரு மரத்தினுடைய வளர்ச்சியே. இப்போ மண்டலங்கள்னு சொல்கிறோம், நம்ம சூரியனை மண்டலங்கள்னு சொல்கிறோம், சந்திரனையும் மண்டலங்கள் சொல்கிறோம். அது கிரக பதம் கிடையாது. அதனால்தான் அதுக்கு மண்டலங்கள்னு பேர். மண்டலங்களுடைய பதிவில் எதெல்லாம் உயிராக இருக்கிறதோ அதெல்லாம் கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் ஐயா. அப்போ இதை வந்து நீங்கள் விரிவாக சொல்லியிருக்கீங்க, கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளும் தீர்வுகளும். ஆமாம் ஐயா, ரொம்ப விரிவாக வந்திருக்கு. கொடுத்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, புதுமண தம்பதிகள் முதலீரின் போது அந்த அறையில் எப்படி எல்லாம் இருக்கணும் கொள்ளணும் முதற்கொண்டு அதில் இருக்கு. ஆமாம் ஐயா, கொடுத்துருக்கா சாஸ்திரம். இப்போ மரம் எப்படி அமரணும், எப்படி பேசணும், எப்படி பால் வந்து கொடுக்கணும், எல்லா விவரமும் இருக்கு. ஆமாம் ஐயா, அதில் பாருங்க இன்னொரு அதிசயம் அதிகமாக இருக்கு சுவாமிஜி. நம்ம கை குலுக்குறோம்ல, அதில் விஷயம் இருக்கு ஐயா. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிலர் கையை பாருங்க ஃபுல்லாக பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக பிடிப்பாங்க, நமக்கு மெல்ல கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ரென்த்தாக பிடிக்கிறவங்களாம் நம்பிடலாம் ஐயா. சில பேர் பிடிக்கும் போது 3 விரல் மட்டும் விடுவான், அவனை நம்ப முடியாது. அரைகுறையான ஆளு. சில பேர் மேலோட்டப்ப பிடிப்பான், அவனே நம்ப முடியாது ஐயா. இது இருக்கு, அதுல கூட விஷயங்கள் இருக்கு ஐயா. இருக்கு போல இருக்கு சுவாமிஜி. எல்லாத்துலயுமே இருக்குப்பா. இப்ப நீ போட்டு விட்ட பாரு, டெய்லி ப்ரோக்ராம் பண்ணணும், டெய்லி ப்ரோக்ராம். சைலண்ட் ஆயிட்டீங்களா நீங்க? நான் சைலண்ட் ஆகலப்பா, அது கேட்கலான்னு பார்த்தேன். கரெக்ட் தான். ஆசிரம பணிகள்லாம் பார்க்கணும்ல இல்லையா, பொழப்பு நடந்தது அவன் இங்க வந்து. ஆமா, அதான் ஆசிரம பணிகள் நான் கொஞ்சம் நாசுக்கா சொன்னேன். அந்த அர்த்தத்துல இல்ல சுவாமி, மண்டை வந்து குடஞ்சிக்கிட்டே இருக்கு. எத்தனை பக்தர்கள்ல விளையாட்டா இது. இப்போ இவருக்கும் நம்ம கேட்டோம் பாருங்க ஐயா, ஒரு சின்ன விதை எவ்வளோ பெரிய விஷயமா முளைக்குது மரங்கள்ல. ஐயா, இப்போ கோயில்களில் இருக்கக்கூடிய மரமும் கிரகத்துக்கும் சம்மந்தம் இருக்கு ஐயா. நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல விஷயத்த துளசி இருக்கு பாருங்க ஐயா, அது முழுக்க முழுக்க சந்திரனுக்கும் சனிக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஐயா. துளசி செடி தான் நம்ம நினைக்கிறோம், அதே வில்வ மரம்னு நினைக்கிறோம். செடிக்கும் மரத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு ஐயா. நீங்கள் பாருங்கள், அதிகமாக மழைக்காலங்கள்லையும் நமக்கு அந்த குளிர்காலங்களில் அந்த குளிராக இருக்கக்கூடியதுக்கு துளசி மருந்து ஐயா. ஆமாம், சளி குளிர்ச்சியினால் ஏற்படுகின்ற நோய்களுக்கு துளசி மருந்து. வெய்ய காலம் இப்போ சித்திரை, இதில் வந்து வில்வ மருந்து ஐயா. மருந்து ஒரு கோயிலில் ஒரு கற்ப விருட்சத்தில் அந்த விருட்சம் மரம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கோயிலில் ஒரு சரித்திரம் இருக்கு ஐயா. அந்த மரம் ஒரு சரித்திரமாக இருக்கும். அப்போ அந்த கோயிலில் இருக்கிற பகவான் எந்தெந்த பிரச்சனைக்காக ஒரு மனிதன் பின்னாடி வருவானோ, அந்த மனிதன் எந்த கிரகத்தால் பாதிக்கப்படுவானோ அந்த கிரகத்தை சுமந்து தான் ஸ்தல விருட்சம் வரும் ஐயா. அந்த பகவானை போய் வணங்கிட்டு அந்த ஸ்தல விருட்சத்தை மருந்தாக சாப்பிட்டாலும் சரி, மந்திரமாக கும்பிட்டாலும் சரி, அதை வணங்கி வந்தாலும் சரி, அங்கே உட்கார்ந்து காற்று வாங்கினாலும் சரி, அதுக்கு ஒரு தனி சக்தி உண்டு. அப்போ அதுலேயும் கிரகங்கள் சம்பந்தம் இருக்கு ஐயா. அப்போது இறைவனோடு ஆலயத்தில் கூடி இறைவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அது கிரகத்தால் பதியப்பட்டது. நான் சொல்லும் போது வில்வம், சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வித்தியாசமான மரங்கள் பார்க்கலாம் ஐயா. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய புராதன கோயில், நான் தியானத்தில் பார்த்து போன கோயில், அங்கே வந்து திருவாத்தி மரம்னு ஒரு மரம் இருக்கு ஐயா. இந்த திருவாத்தி மரங்கள்லாம் எப்படின்னா, எப்படி கல்லால மரத்தில் தட்சிணாமூர்த்தி சடகர உபதேசம் செய்து 4 வந்து பிலாசபர் மறைகளை வெளில எடுத்தாங்களோ, தமிழ் மறைகள், அது உள்ளக்கூடிய மனிதனுடைய தத்துவங்களை எப்படி வெளில எடுத்தாங்க. திருவாத்தி மரத்துக்கும் ஒரு சிறப்பு ஐயா. அது நேரடியாக சனகர், சனந்தனர், சனகுமரர், சனாதனர் நேரடியாக தெரிஞ்ச விஷயம். ஆனால் திருவாத்தி மரம் இருக்கு பாருங்க ஐயா, அதிசயம் என்னன்னா,
தியானத்தில் போகும்பொழுது ஒரு சில ஆலயங்களில் அது அந்த நம்பிக்கை தோய்ந்தும் ஆழ்ந்து தியானம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அதை பற்றி உணர முடியும். காற்றிலே ஒரு வாசம் வறுமை, அந்த சுகந்தத்தை எந்த சென்டாலையும் நம்மளால் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு வாசம் வீசும். அந்த வாசம் அது சந்தனமா, விபூதியா, செவ்வாதா, என்ன அது மருதமா, முள்ளையா, என்னன்னே தெரியாது ஐயா. அந்த வாசம் வீசும். அங்கே சித்தர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பொருள் ஐயா. ஏதோ அந்த இடத்துல சித்தர்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஐயா. இந்த சித்தர்கள் போனால் அந்த மாதிரி மறைபொருளாக சூட்சுமமாக போகின்ற சித்தர்கள் தன் வாசத்தால் யாருக்கு வெளிப்படுத்தணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாசம் வீசும் ஐயா. எல்லாருக்கும் வீசாது. பக்கத்தில் உட்காந்துருவங்களுக்கு கூட தெரியாது. சொல்ல எனக்கு வாசனை வருது, உனக்கு வாசனை வரலையா? வரலப்பா, அந்த அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம். இந்த சூட்சுமமான சித்தர்கள் தவம் பண்ணுற இடம் திருவாத்தி மரம் ஐயா. ரகசியமாக அவங்க உட்காந்து ஒரு கல்லு நந்தி இருக்குது அல்லது வேறு பிம்பங்கள் இருக்குன்னா அது உள்ளே போயிட்டு அவங்க தவம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திருவாத்தி மரம் இப்போ இந்த காலத்துலையும் இருக்கா? நான் நிறைய இடத்துல இருக்கு ஐயா. சென்னையிலே சில ரோடுகளில் நான் பார்த்துருக்கேன் ஐயா. இன்னும் தெரியாமல் இருக்கும். ஆமாம் இருக்கு ஐயா. ஆனால் இதுதான் தெரிஞ்ச அந்த மரம் இருக்காது ஐயா. அதனால்தான் அதை வெளிப்படுத்த கூடி வெட்டிடுவாங்க. அந்த ஒரே ஒரு இலை இருந்தால் போதும். யாரெல்லாம் மனப்பித்தனாக இருக்கிறாங்களோ அதெல்லாம் மனப்பித்து அப்பயே சரி பண்ணிவிடும். மனப்பித்துக்கு எதிராக காரணம்னா குரு, சந்திரன், இது ரெண்டும் மிகப்பெரிய காரணம். மன பயத்திற்கு எதிராக காரணம்னா சூரியன் காரணம். அப்போ சூரியனும் குருவும் சந்திரனும் கெட்டு கிடந்தால் அவன்தான் அரை பைத்தியக்காரன் அப்படின்னு பொருள். இதுக்கு அந்த ஒரே ஒரு திருவாத்தி இலை இருந்தால் போதும் ஐயா. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற அனுமானத்தை மட்டும் நான் சொல்ல முடியல ஐயா. சொன்னால் அந்த மரம் இருக்காது. ஏன்னா சில பேருக்கு தெரியும் திருவாத்தி மரங்கள். இப்போ அலரி மரம் பார்த்துருப்பீங்க, செவ்வலரி மரம் ரோடுகளெல்லாம் இருக்குது, செடியாக இருக்குது, மரம் போல் இருக்குது. அதில் அடுக்கு செம்பருத்தி, அடுக்கு செவ்வலரின்னு ஒன்று இருக்கு ஐயா. அடுக்கடுக்காக இருக்கும். அது மரத்தில் தான் பூக்கும். அந்த பூ ஒரே ஒரு பூ ஒரு மந்திரத்தை சொல்லி படுக்க அறையில் ஒரு விளக்கு உள்ள அந்த பூவை போட்டுட்டு ஏற்றினா எப்பேற்பட்ட மலடும் சரியாயிடும் ஐயா. அப்போ மலடு சரியாகுதுன்னா என்ன? புதன் சம்மந்தப்படணும், செவ்வாய் சம்மந்தப்படணும், இதுக்கு சந்திரன் சம்மந்தப்படணும், சூரியன் சம்மந்தப்படணும், இதெல்லாம் சம்மந்தப்படணும். அந்த ஒரு பூ இத்தனைக்கும் சம்மந்தப்படுது ஐயா அந்த மரத்தில். அப்பா எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் ஐயா. நீங்கள் கேட்ட கேள்வி அதாவது எப்படின்னா தேன் போன்றது ஐயா. புத்தகம் போட்டுடலாம் போல இருக்க. ஒரு புத்தகமே போட்டுடலாம் போல இருக்கு. ஒரு புத்தகம் இல்லை, 100 புத்தகம் எழுதலாம். அட்டேங்கப்பா. தன்னை சுமந்து காட்டுகிறது எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு மரத்தில் காய் பார்த்தீங்கன்னா மாங்காய் பார்த்துருக்க நீ? மாங்காய் பார்த்துருக்கு. மாங்காய் கொட்டை பார்த்துருக்கியா? மாங்காயில் இருக்கிற மாங்காய் கொட்டை உள்ள பருப்பு பார்த்துருக்கியா? அது பார்த்தீங்கன்னா விதைப்பை மாதிரியே இருக்கும், விதை மாதிரியே இருக்கும். விதைனா புரியுதா? அதில் அந்த விதையில் என்னென்ன சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குதோ உள்ளே இருக்கிற அந்த கொட்டை இருக்குது பாருங்க ஐயா, ஓடை பிரித்து எடுத்தா உள்ளே வர கொட்டை, அதை அரைச்சி சாப்பிட்டா ப்ராஸ்டடு, சிறுநீரக வீக்கம் எல்லாம் போயிடும். அதனால் அந்த வடிவத்தை அது காட்டுது மறைமுகமாக. எப்படி காட்டுது? மாம்பழத்துக்குள்ளே காட்டுது. ஒரே மாம்பழம் எல்லா கிரகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. முதல்ல பிஞ்சாக இருக்கும்போது துவர்க்கும், வைக்க முடியாது, பால் வரும். கொஞ்சம் முத்தின பிறகு புளிப்பாக இருக்கும். அதே பழுத்த பிறகு ரொம்ப சுவையாக இருக்கும். அடேங்கப்பா. மரம், மரத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை மனிதனுக்கு இல்லை. 200%. அது மாதிரி போனா சொல்லி. காலை வணக்கம். வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம், என் பேர் கூடுவாஞ்சேரியில இருந்து பேசுறாங்க. சென்னை கூடுவாஞ்சேரி. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என் வீட்டுக்காரருக்காக கேட்கணும். அவர் பேர் கமலக்கண்ணன், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. வயது 32. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க கண்ணா. சொல்லுமா. குருவே சார். நல்லா இருக்கா கண்ணா? எல்லாரும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, குறையெல்லாம் தீர்ந்து நல்லா இருமா கண்ணு.
ஐயா இன்னொரு 3 வாரத்துல டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க ஐயா. சிறப்பா டெலிவரி ஆகும், ஒரு கவலையும் வேண்டாமா, நல்லா இருப்படா கண்ணா, குழந்தையும் அற்புதமா பிறக்கண்டா கண்ணா. நன்றி ஐயா. சொல்லுமா. வீட்டுக்கார் வந்து லாரி வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. புரியலம்மா. ரொம்ப வீட்டுக்கார் வந்து லாரி பிசினஸ் டிரான்ஸ்போர்ட்ல இருக்காங்க. லாரி பிசினஸ். இந்த 3 வருஷமா எப்படி இருக்கு அவருக்கு? இப்போ ஒரு 2 வருஷமா தான் ரொம்ப மோசமா இருக்கு. அதுதான் கண்ணா கேக்குறேன். 2 வருஷம் அந்த 3 வருஷம் முடியாம வண்டி நிக்க வச்சு சொல்றேன். அவர் வண்டிக்கே போயிருக்க கூடாதுரா கண்ணா. எப்போ வண்டிக்கு போனாரோ அப்பயே கடன் வந்துடும். அவர் டிரைவரா போகும்போது வந்தது கூட இப்போ இருக்காது. அது கடன் மேல கடன் ஆயிடும். அப்புறம் கௌரவத்துக்காக நான் வண்டி விற்க மாட்டேன், எனக்கு அசிங்கமா இருக்குது அப்படின்னு வந்து உட்கார்ந்துருவாரு. இதுக்கு நடுவுல ஏதாவது சின்ன விபத்தாய் அவருக்கு அடிபட்டுதா? எப்ப நடந்தது இது? அது ஒரு 11 மாசம் இருக்குங்க ஐயா. அது போலீஸ் கேஸ் ஆச்சா? இல்லைங்க, எங்க வீட்டுக்கிட்டே ஒரு ரோடு பயங்கரமா அடிபட்டுதுங்க. கால்லையா உடம்புல எங்க அடிபட்டது? உடம்பு ஃபுல்லா அடிபட்டுச்சுங்க. அதனாலதான் சொல்றேன், இது வந்து அவரு வாகன தொழில் இல்லை. 2வது அவருக்கு சனி தசை. இது வந்து அடிபடுறது, மந்தமாக்குறது, விரயத்தை பண்றது, தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்கறது எல்லாம் இருக்கு. இதுக்கு 2 தான் வழிடா கண்ணா. என்ன அடுத்து பண்ணலான்னு கேள்வி கேட்டேன்னா என்னால பதில் சொல்ல முடியாது, பார்த்து தான் சொல்லணும். அதனால நீங்க அதை முதல்ல அந்த தொழிலை நிறுத்திட்டு என்ன பண்ணலான்னு அவருக்கு சரியானதும் என்னை வந்து பார்த்துடுறா கண்ணு. டெலிவரி நல்லபடியா நடக்கட்டும், எல்லாம் முடிச்சுட்டு வந்து பாரு. ஹலோ சொல்லுமா, முடிச்சுட்டு வந்து பாடுறா கண்ணு. இப்போ நான் வந்து பாட்டு பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து நீங்க கேட்க சொன்ன மந்திரங்கள்லாம் கேட்டுட்டேன். கல்யாணத்துக்கு அப்போ நீங்க புக்ல கொடுத்திருந்தது வந்து கல்யாண டேட் பிக்ஸ் பண்ணதுல இருந்து ஒரு மந்திரம் சொல்லி கோவில்ல போய் பண்ண சொன்னீங்க. அதையும் பண்ணுங்க ஐயா. இப்ப பாட்டும் டெய்லி கேட்டுட்டு இருக்கேன் ஐயா. தாராளமா. அதனாலதான் நான் சொன்னேன் நல்லபடியா இருக்கும்னு சொன்னதே காரணம் தான், தோணிச்சு, அவ்வளவுதான். சரிங்க ஐயா. நல்லதுரா கண்ணா. நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. கேள்வி இன்னும் முடியல. அதோட நம்ம ஆசிரமத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஐயா மாம்பழத்துக்கு பாத்தீங்களா ஐயா? என்ன வித்தியாசம்? எல்லாமே ஐயா, அதாவது உடலை வந்து கிரகங்களா நம்ம பாவிச்சுக்கிறோம். அந்த கிரகங்களா பாவிக்கும் பொழுது ஆண்டவனுடைய படைப்பு எந்த செடியில எந்த காய், எந்த கனி, எந்த பூ, என்ன வடிவத்தில், உதாரணத்துக்கு தாமரைப்பூ பூக்காத முன்னாடி கவுத்து பார்த்தீங்கன்னா இருதயம் போலயே இருக்கும் ஐயா, காம்பை பிடிச்சிக்கிட்டு. அப்போ என்ன சொல்கிறான், டே இந்த பூவில் இருதயத்துக்கு மருந்து இருக்கு. நீங்களே கூட நிறையா கொடுத்துருக்கீங்க. மிளகு பார்த்துருக்கியா? மிளகு மரம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். மிளகுனுடைய வடிவம் இருக்குது பாருங்க. நம்ம உடம்புல வரக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செல் செய்யாது, அது மிளகு வடிவமாக இருக்குங்க. அது அப்போ மிளகு மரத்தில் இருக்குதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க சனி பகவானுடைய ஆக்னைக்கு உடது மிளகு மரம். எப்படி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. நீ சொன்ன மாதிரி அது 4 புக்கு எழுதலாம். சரி ஐயா, ஒரு சின்ன செய்தி சொல்லிட்டு வந்தேன். வருகின்ற திங்கட்கிழமை 8ஆம் தேதி நாளைக்கு ஐயா அமாவாசை, பிருகிருதிகள் வேள்வி. ரொம்ப முக்கியமாக இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வசந்த நவராத்திரியினுடைய கடத்தலில் நிறைய விஷயங்கள் நடக்குது. எனக்கே தெரியல, அப்புறமா தான் அதை பார்த்தேன் நான். இந்த அனுகிரக வார நாளைக்கு நடக்க போகிற அமாவாசை பூஜை மாலை 7 மணிக்கு தொடங்கும். பிருகிருதிகள் அனுகிரக வாராகி வேள்வி. பிருகிருதிகள்ங்கிறது தசமகால இருக்கக்கூடிய ஒரு மகா தேவதைகளுடைய அது வழிபாடு, மிக பிரமாதமான ஒரு பலனை தரக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 2 நாளாக பஞ்சமி வருது. 14ஆம் தேதி 12, 13 வருதா. 14ஆம் தேதி நான் ஏற்கனவே அஸ்தீக சித்திரதுடைய சொல்லியிருக்கேன். 16ஆம் தேதி அகண்ட பாராயணம். இவை எல்லாமே வசந்த நவராத்திரியில் வருது. சூப்பர். இந்த பஞ்சமி வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமிக்கு அனுகிரக வாராகிக்குன்னு தனி ஒரு சக்தி உண்டு. நான் அப்போ தான் யோசித்தேன், ஒருவேளை இந்த பஞ்சமிக்கு இந்த நெய்க்குளம் பண்ணி நிறைய பேர் என்னை பார்க்கும் போதெல்லாம் சாமி திரும்பவும் பண்ண மாட்டீங்களா இல்லை, நான் முடிவு பண்ணலப்பா. அப்படி இருந்தால் இணையத்துக்கு ஒரு சின்ன யோசனை இருக்குது. நான் பாட்டு வாக்கு கொடுத்துட்டா பண்ணணும்.
சின்ன யோசனை இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம சொல்லிவிடுவேன் நான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். அதனால் நாளை முதல் 12, 13, 14, 16 இதெல்லாமே நம்ம ஆசிரமத்தில் மிக சிறப்பாக எந்த சாஸ்திரத்தின் வழி தோய்ந்த விஷயங்களை செய்ய போகிறோம். வந்து பங்கு கொள்ளுங்க. விவரங்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க. ரொம்ப முக்கியமாக அங்கலட்சணம் புத்தகம் வெளியிட போகிறோம். அதில் ஒன்றும் பயங்கரமாக இருந்தது காலையில் பார்த்தேன். இல்லை ஐயா நீங்கள் அதை கொஞ்சம் காமிச்சிருங்க ஐயா. இதுதான் முடிவு செய்யப்பட்ட புத்தகம். மிகச்சிறப்பாக வெளியே வந்திருக்கு, முழுமை அடைஞ்சிருச்சு புத்தகம். இதனுடைய வெளியீட்டு விழா 14ஆம் தேதி நம்ம ஆசிரமத்தில் நடக்குது. இதை வெளியிடுகின்ற ஒரு அருமையான நிகழ்வில் சுவாமிகள் இந்த நூலை வெளியிட சிறந்த எழுத்தாளரான திரு அமுதன் தனசேகரன் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த வெளியீட்டுக்கு பிறகு புத்தகங்கள் அங்கேயே விற்பனைக்கு கிடைக்கும். 900 ரூபா விலை. ஆனால் இந்த புத்தகத்தின் மதிப்பு 900 விட பல மடங்கு உள்ளது. அது வந்து நீங்கள் வாங்கி படித்த உடனேயே பார்த்த உடனே நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இது வந்து விற்பனை கண்ணோட்டம், வர்த்தகமாக நான் அதை சொல்லலை. உடலில் இருக்கக்கூடிய பாகங்களில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்ம உடலை பற்றி நம்மளே சரியாக தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஏக்கத்தை தரக்கூடியதாக இந்த புத்தகம் நீங்கள் வாசித்த பிறகு ரொம்ப மன நிறைவை தரும். இவ்வளோ விஷயங்களை ஒரு புத்தகத்துக்குள்ளே இப்படி அடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சுவாமிகளே படங்கள் எல்லாம் வரைஞ்சி, மூக்கு, கண், காது, வாய், உதடு எல்லாத்த பற்றியும் வரைஞ்சி அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை எப்படி சரி பண்ணணும், அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், அதுக்கு எந்த கடவுளை வழிபடணும். அதாவது சும்மா பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. தீர்வு, நேரடியான தீர்வு, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப இதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த படங்கள் எல்லாம் ரொம்ப ஒன்று ஒரு விளக்கமாக எல்லாம் சாமிகளே வரைஞ்சாங்கிறது தான் அதில் பெரிய செய்தி. நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த ஒரு தாயின் பிரசவம் 10 மாதம். நான் எடுத்து கொடுக்கலான்னு இருந்தேன், நீங்கள் பிடிச்சிட்டீங்க. 9 மாதம். யானையின் பிரசவம் 20 மாதம். இந்த புத்தகத்தின் பிரசவத்தை கொண்டு வருவதற்கு சுவாமிகள் எடுத்துக்கொண்ட காலம் 24 மாதம். அப்பா, அங்கலட்சணம். எங்கள் மணிமேலை பிரசத்தில் இதுவரை 12,500 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான புத்தகத்தை வெளியிட்ட ஒரு மன நிறைவு இதில் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு விளக்கம், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த அதில் இருக்கக்கூடிய குறைகளை எப்படி சரி பண்ணிக்கிறது, நோய்கள் எப்படி இருக்கணும், அதை எப்படி தீர்வு பண்ணணும், எல்லாத்துக்குமே அட்டவணைகள் பளிச்சென்று பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு. வேண்டுகோள் சொல்லுங்க. ரேண்டமா ஏதாவது ஒரு பேஜை ஓபன் பண்ணி ஒரு 2 வரி படிச்சீங்கன்னா. நல்லா படிக்கிறேன். இல்ல, அது ஐயாவோட அப்ரூவல் வாங்கிக்கங்க. ஏன்னா புத்தகம் வெளியிடல. பக்கமா பாருங்க, அந்த முழு உடல்ல ஆதிக்கம் இருக்கும் ஐயா. சரி, அதுக்கு முன்னாடி தனித்தனியா ஆண்கள் உருவம், பெண்கள் உருவம். புத்தகம் வெளியிடல, அதுக்கு முன்னாடி கேட்கறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்கு இதில் என்னன்னா எந்திர கோலம்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விரிவாக, அதாவது பார்த்த உடனே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, என்னதான் நம்ம ஒரு முழு பக்கத்தை படித்தால் கிடைக்கக்கூடிய ஒரு கிரகிப்பு தன்மையை இந்த படங்களில் உடனே நம்மளுக்கு அதை சொல்லிடும். இது போக இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வுக்காக ஏராளமானவர்கள் முன்பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. மலேசியாவிலேருந்து 2 பெண்மணிகள், சென்னையிலிருந்து ஒரு 120 பேர், எல்லாருமே இந்த புத்தகத்தை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஒரு பக்தைகிட்ட சொன்னேன், இது இந்த புத்தகத்தின் விலை 900 ரூபாய்ன்னு. என்னங்க 900 ரூபாய், சாமிகள் சொல்கிற விஷயங்களுக்கு விலை மதிப்பே கிடையாது, 900 ஒரு தொகையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சுவாமிகளோட எழுத்துக்களில் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பும் நம்பிக்கை. அதில் தான் ஆதிக்கம் இருக்கும் பாருங்க ஐயா. அந்த முழு உடல்ல இல்லை ஐயா, முழு உடல் இன்னும் 2 பேர் பின்பற்றாங்க. ஆமாம், அதில் அது படித்தா அவங்களுக்கு இன்னும் புரியும். இதில் பாருங்க, அதில் கீழே ஆதிக்கம் இருக்கும் பாருங்க. ஆமாம். ஆண்களின் அடிவயிறு முதல் பாதம் வரையிலான அங்க லட்சண பலன்கள் அப்படிங்கிற பக்கத்தில் இது ஏகதேசம் வடிவம், இதன் பலன்கள் என்று இதில் சொல்லியிருக்காங்க.
இது போன்று வடிவம் அமைய பெற்றவர்கள் சற்று வித்தியாசமான குணம் உடையவராக இருப்பார்கள். அதாவது எதையும் யோசிக்காமலும் சிந்திக்காமலும் சட்டென முடிவெடுத்து அனைத்து செயல்களையும் செய்வீர்கள். அதனால் அதிகம் கெட்ட பெயர் தான் வரும். அடித்து சொல்லியிருக்கீங்க. அடுத்தவர் தரும் நல்ல ஆலோசனைகளை உள்வாங்க மாட்டீர்கள். அப்படியே வாங்கினாலும் எதிர்வாதம் செய்வீர்கள். இது தவறு என்று புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இதனால் முன்னேற்ற தடையும் கடனும் இருந்து கொண்டே இருக்கும். ஆகையால் உங்கள் மாறுபட்ட குணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. உங்கள் உடம்பை வச்சு என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பீங்க, அது என்னென்ன தீர்வுகளுக்கு காணணும். அதே மாதிரி பாருங்கள், கால்களுக்கு, பாதங்களுக்கு, விரல்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அமைப்பு. இதை பார்க்கும் பொழுதே நம்மளோட உடல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவசியமாக நீங்கள் 14ஆம் தேதி வாங்க, இந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்று நன்மை அடைய வேண்டும் என்று சுவாமிகள் சார்பிலும் மணிமேலை பிரசனம் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ரொம்ப அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காரு நம்மளுடைய புத்தக பிதாமகன் ஐயா. நம்மளுடைய அங்கலட்சண புத்தகங்களை தாண்டி நிறையா விஷயங்கள் நம்மளுடைய ஆசிரமத்தில் நடக்கவிருக்கு. அதை பற்றி சுவாமிகள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. 12, 13 வளர்பிறை பஞ்சமி, 14 சிறப்பு வேள்வி, சிறப்பு பூஜைகள் இருக்குது. 16ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஆரம்பித்து 13ஆம் தேதி 5 மணிக்கு முடியுது. வளர்பிறை பஞ்சமி வசந்த நவராத்திரி. இந்த 5 தினங்களோட நிறைய விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம்பா. ஏன்னா பார்க்குறவங்க பயனுள்ளவங்க யாராவது பயனடைட்டும். கண்டிப்பாக சுவாமிஜி, ரொம்ப பெரிய விஷயம். இந்த 5 நாட்கள் சிறப்பு அப்படின்றத தாண்டி 6வது ஒரு சிறப்பு அங்கலட்சண புத்தக வெளியீட்டு விழா நம்மளுடைய ஆசிரமத்திலேயே இந்த வாட்டி நடக்குது. பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆசிரமத்தில் கட்டாயம் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் என்னால் வர முடியல அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் கொரியர் மூலமாகவும் போஸ்ட் மூலமாகவும் பெற்றுக்கலாம். புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் குழந்தை குபேரராக இருக்கட்டும், நம்மளுடைய அழகான விக்ரமாயா, சங்கநிதி, பதுமநிதி, டாலர் சுவாமிகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு தான். நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த திங்ஸ் தேவையோ அது உங்களுக்கு வீட்டுக்கு சேரக்கூடிய தருணங்கள் இருக்குது. வர முடிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். சிங் டாலர்லாம் ஒவ்வொரு நாளும் கண்ணை பறிக்கிற மாதிரி நம்மளுடைய ஐயா போட்டுட்டு நிறையா கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. சாமிஜி காலர் இருக்காங்க, அப்போ அதெல்லாம். சாமிஜி வணக்கம். வணக்கம் சாமிஜி. ஐயா வணக்கம் ஐயா. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கடலூர் ராமச்சந்திரன் பேசுறேன் ஐயா. ஐயா யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. என் பொண்ணுக்காக கல்யாணத்துக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஐயா. சரிங்க ஐயா. என் பொண்ணு பேர் திவ்யா. ஓகே. 8/6/1998 பிறந்திருக்காங்க. சரிங்க ஐயா. நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், துலா ராசி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. சரிங்க ஐயா. ஹலோ சாமிஜி வணக்கம். வணக்கம். இது வரைக்கும் ஒன்றும் பார்க்க ஆரம்பிக்கலையா? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சாமிஜி. சரி சரி. என்ன படிச்சிருக்கா? பிடெக் ஐடி முடிச்சிருக்காங்க சாமிஜி. ஓ சரி சரி சரி. இல்லை, இந்த திவ்யாங்கிற பேர் வேண்டாங்க. அது கல்யாணத்துக்கு தடை மட்டும் இல்லை, பல பிரச்சனையை கொடுக்கும். நோய் கொடுக்கும். பிசிஓடி கொடுக்கறது, அந்த மாதிரி நீர்க்கட்டிகள், தலைவலி, அந்த மாதிரியான பெண்களுக்கு வரக்கூடிய உபாதைகளை அதிகப்படுத்தும். அது ஒன்று. என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? விசாக நட்சத்திரம் சாமி. விசாக நட்சத்திரம். இப்போ ஜாதகம் வெளில பார்த்தீங்களா? பார்த்தேன் சாமிஜி. என்ன சொல்றாங்க அவங்க? நீங்க வரன்னு பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பார்த்துட்டுங்க கிடைச்சிரும். கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்டதுக்கு கவர்மெண்ட் வேலை லேட்டா தான் கிடைக்கும், நீங்க முதல்ல வரன்னு பாருங்க சொன்னாங்க. அதாவது சரி சரி வரன்னு பார்த்துட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு 30ல் தான், அது 27 இப்போ போயிட்டு இருக்கா. ஆமா சாமிஜி. 30ல் தான் நடக்குங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா விசாக நட்சத்திரம் பொழுது சில காரணங்களை வச்சு நான் சொல்றேன். அது தள்ளிட்டு தான் போகும். இதுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனையாகி ஏதாவது சரியாச்சா பாப்பாவுக்கு? எதுவும் பிரச்சனை எதுவும் வரல சாமிஜி. வரல. சரி. உடம்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்ததா? உடம்பு ரீதியாகவும் எதுவும் இல்லை சாமிஜி. ஆனா பிறந்த குழந்தையில ஒரு 6 மாசம் இருக்கும்போது
வயிற்று வலின்னு துடிச்சா. அப்போ வந்து நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த இது இல்ல. ஆனா வந்து அந்த நீர்க்கட்டி பிரச்சனை கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு. இல்ல இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், திவ்யான்னு சொல்லும் போதே சொன்னேனே, அதை மாத்திக்கிறது நல்லது. அது முதல்ல தேஜாஸ்ரீன்னு இருக்கட்டும் பேரு. தேஜாஸ்ரீன்னு மாத்தி அதை எழுத சொல்லுங்க. 9 வாரம் பக்கத்துல எங்க பாம்பு புத்து இருக்கோ அம்பாள் கோயில்ல 9 வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு வாழை இலையில விரலி மஞ்சள் ஒரு பிடியும், இன்னொரு வாழை இலையில குங்குமம் பாப்பா கையால வச்சுட்டு ஓம் மகாபதுமன்யாய ரட்சிப்பாய்னு சொல்லிட்டு 11 முறை சொல்லிட்டு அங்க வீழ்ந்து வழங்கிட்டு வர சொல்லுங்க. இல்ல முடிஞ்சா சுத்தி வர சொல்லுங்க. 9 வாரம் செவ்வாய்க்கிழமை செய்ய சொல்லுங்க. கொஞ்சம் தோஷமும் இருக்கிறதுனால சொல்றேன். ஒரே ஒரு விசாக நட்சத்திரத்துல, அதே நட்சத்திரத்துல நம்ம கோயில்ல சடாட்சர சண்முகம் இருக்கு. 9 தீபம் போடணும். மஞ்சள் நிற திரிச்சு இளநீர்ல ஊற வச்சு காய வச்சு போடணும். போட்டுட்டு அங்க எலுமிச்சம்பழம் சாதம் படைச்சு தானம் கொடுக்கணும். அர்ச்சனை பண்ணிட்டோன்னா இது ஒரு முறை விசாக நட்சத்திரத்துல செய்யுங்க, நல்லபடியா முடிஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளிக்கிழமை நான் இலவசமா பதிவு செய்துட்டு இருக்கேன், தெரியும் இல்லையா? அதுல வந்து பதிஞ்சிட்டு போங்க. ஒரு சனிக்கிழமை வந்து உங்களுக்கு தேவையான ஜாதகத்தை எடுத்துட்டு போங்க. அது நிறைய பேருக்கு இப்ப நடக்குதுன்றதுனால சொல்றேன். அதே பண்ணா போதும், வேற எதுவும் வேண்டாங்க. சாமிஜி, இப்ப பாப்பாவுக்கு வந்து நாங்களா வச்ச பேர் வந்து நிவேதான்னு வச்சோம். ஜாதக ரீதியா தீயில வைக்கணுன்றதுக்காக நாங்க திவ்யான்னு வச்சோம். வேண்டாங்க. ரெண்டுமே வேண்டாங்க. இதை மாத்திக்கோங்க. ஏன்னா பாப்ப சிலதை முழுமையா என்னால சொல்ல முடியாது. அதெல்லாம் வேண்டாங்க. அது நல்லதுங்க. நன்றி சாமிஜி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு வந்துட்டோமா? 14ஆம் தேதி, வருகின்ற 14ஆம் தேதி அஸ்தீக சூஸ்திர நாகதோஷ ராகு கேது நிவர்த்தி வேள்விங்கிறது சின்ன விஷயம் இல்லை. நிறைய பேர் பதிவு செய்திருக்கீங்க. அது அப்பாற்பட்டது விஷயம். புதுசாக செய்யலாமா வேணாமா, அறகுறையாக இருக்கிறவங்களும் விட்டுறாதீங்க. ஏன்னா சொல்வது என் கடமை, சும்மா வருமானத்துக்காக நான் சொல்லலை. இதெல்லாம் அந்த நாள் வசந்த நவராத்திரியில் சூரியன் உச்சம் பெற்று ஞாயிற்றுக்கிழமையில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வர்றதுங்கிறது சாதாரண நாட்களை பற்றி வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அதுதான் வந்து பயனடையணும், பலனடையணும். அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.